இல்லை நிறைய பேர் வீடியோக்காக சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தகாத வார்த்தைகள், சில செய்யக்கூடாத எல்லை மீறின செயல்கள் செய்றீங்க. அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே இருக்கலாம். ஆனால் இதை மொபைல் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு அது சில பேருக்கு மோட்டிவேட்டாக அமையுது, சில பேருக்கு அது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அமையுது. ஏன் நம்மளும் இப்படி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு அவங்களுக்குலாம் தோணுது. ஸோ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னா, ஒன்று ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னா அதில் வரக்கூடிய எல்லா வேர்ட்ஸ் ஆர் செயல் அடுத்தவங்கள புண்படுத்தாத மாதிரி, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாத மாதிரி, அடுத்தவங்க அதை திருப்பி செய்யணும்னு தோணாத மாதிரி நீங்கள் செய்யுங்க. சில பேர்லாம் ரொம்ப நீங்கள் செஞ்சிடுறீங்க, பட் ஆனால் அது சின்ன பிள்ளைங்களோ ஒரு டீனேஜோ இல்லை ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அவங்க மைண்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதாகுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்டாக அதை வந்து நம்ம வந்து கேட்க முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோவில் ஏதோ போட்டில் தண்ணி வந்துருச்சு ஏதோ சொல்கிறாங்க, அப்போ நீ செத்து போயிடுவியானா குழந்தைங்க வந்து நம்ம நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். ஒரு இறந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம்னா இவங்க இறந்துட்டாங்க, இனி அவ்வளோதான், இவங்க வந்து கடவுளோட சேர போகிறாங்க, இவங்க வந்து பேரடைஸில் இருப்பாங்க, பரலோகத்தில் தேவன் 2ஆம் வரிகளை அழைச்சிக்குவார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையானது அந்த குழந்தையோட மனசில் இவங்க உயிரோட தானே இருக்காங்க, அப்போ ஏன் இவங்க இப்படி கேட்குறாங்க, ஸோ அப்படி அந்த அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் அந்த குழந்தைங்களை திங்க் பண்ண வைக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னா உங்கள் வார்த்தையில் தெளிவாக இருங்க. நீங்கள் ஏதோ ஒரு இது ஜாலிக்காக பண்ணுறோம், ஃபன்காக பண்ணுறோம், லைக்காக பண்ணுறோம் அப்படின்னு எதையும் செய்யாதீங்க. அது வந்து பின்னாடி இருக்கிற உங்கள் ஜென்ரேஷனை அது பாதிக்குது, அதை யோசித்து பண்ணுங்கள்.